விஜயகாந்த் வந்தார், ரஜினி கூட வரேன்னு சொன்னார், கமல் கூட வந்தார். இப்போ யார் இந்த சின்ன பையன் விஜய், அதெல்லாம் வரமாட்டான், காணா போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணுக்கு முன்னாடி கடல் மாதிரி வந்து கூட்டம் இருந்துச்சு, மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்தை வந்துட்டு இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மேலே போயிட்டு மக்களை பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கேட்க போனால் பெர்மிஷன் நிராகரிப்பு, பெர்மிஷன் உங்களுக்கு கிடையாது, அந்த இடத்துல மக்களை பார்க்கக்கூடாது, இந்த இடத்துல மக்களை பார்க்கக்கூடாது, நீங்கள் மக்கள்கிட்டே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை அவரை ரிஜெக்ட் பண்ணணுமோ அத்தனை தடவை அவரோட பெர்மிஷன் லெட்டர் எல்லாமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கும் மேலே போயிட்டு அவரோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறது, அவர் வந்து அசிங்கப்படுத்தணுன்றது, எத்தனை இன்ஸ்டாகிராம் யூடியூபர் அவர் இவருன்னு சொல்லி எல்லாரையும் விலைக்கு வாங்கி அவங்கள அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஜய் நம்ம எவ்வளோ அவதூறுகள் பரப்ப முடியுமோ அவ்வளோ அவதூறுகள் பரப்ப ட்ரை பண்ணது. இதையும் தாண்டி அந்த மக்கள் எந்த மக்களை பார்க்கக்கூடாது, எந்த மக்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தடை போட்டாங்களோ அதே மக்கள் திருப்பி சொன்ன ஒரே பதில் தான், 1 இல்லை 2 இல்லை, 1 கோடிக்கு மேலே ஓட்டு போட்டு 108 சீட்டுகளை வெளில வச்சாங்க இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். அதுக்கு மேலே டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, இப்படி 2 பேருமே கூட்டணி வைக்க போகிறாங்க. ஆளுநர்கிட்ட போனால் பெரும்பான்மை வச்சு ஆட்சி அமைக்க முடியாது, நீங்கள் 118ஓட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த 2 கூட்டணி எங்கள் கூட்டணி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டு ஜனாதிபதி ஆட்சியும் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கூட்டணி நமக்கு வேண்டாம், இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த ஆதரவு கடிதத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் பண்ண முடியுமோ அந்த அளவு வந்துட்டு ஒரு சூழ்நிலையை தான் அமைச்சு அந்த லெட்டர்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட 3 தடவை ஆளுநரை பார்க்க போனார். 3 தடவை ஆளுநரை பார்க்க போகும்போதும் அந்த 1180 இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப அமுச்சு விட்டாங்க. 4வது தடவை ஆளுநரை பார்க்க போயிட்டு இருக்கும்போது இந்த லெட்டர்லாம் வாங்கிட்டு அந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆளுநர் மீட்டிங் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் திரும்ப போங்க அப்படின்னு சொல்லி திரும்ப போக வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆளுநர் திரும்ப உங்களை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வர வச்சு கடைசியாக தமிழ்நாட்டு மக்கள் விஜயனுக்கு கொடுத்த அந்த தீர்ப்பு, சி ஜோசப் விஜய் எனும் நான், அந்த வார்த்தையை காலையில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. இவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு, இவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு அந்த ஒரு விஷயத்தை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் இப்போ தான் ஒரு நிம்மதியான ஒரு நிலைமைக்கு போயிருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், விஜயனை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் என்ன யங்ஸ்டருக்குலாம் என்ன கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோல் என்னவோ அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான பொறுமை, அதுக்கான போராட்ட குணம், எவ்வளோ நம்மளை பற்றி பேசினாலும், எவ்வளோ நம்ம பற்றி அசிங்கப்படுத்தினாலும், நம்மளை என்ன தான் சொன்னாலும் நம்மளோட எண்ணம் முழுக்க எதில் இருக்கணும், நம்ம கோலில் தான் இருக்கணும். அப்படின்ற ஒரு போராட்ட குணத்தையும், அமைதியாக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழக யங்ஸ்டர் முன்னாடியே வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக அமைஞ்சிருக்கார் நம்ம விஜயண்ணன். விஜயண்ணனுக்கு, தமிழக முதல்வர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.